Assalamu alaikum. Hi, hello. Welcome to Zoom for Vlogs. Today நம்ம Hyderabad famous kachi biryani எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்னேட் பண்ணுறதுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் 1 kg சிக்கன், கர்ட், சினமன், கடமன், க்ளோவ், கொஞ்சம் கரம் மசாலா, மின்ட் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சில்லி பவுடர் 1/2 teaspoon, 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆனியன் எப்படி ஃப்ரை பண்ணேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் நிறையவே ஆயில் விடுங்க. அந்த ஆயிலை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆனியன்ஸை சேர்த்துடலாம். ஆனியன்ஸ் கட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் க்ரஷ் பண்ணி விட்டுருங்க. க்ரஷ் பண்ணால் குயிக்காக நம்மளுக்கு ஃப்ரை ஆயிரும். இப்போ நம்ம செய்கிற பிரியாணிக்கு ரொம்ப வேலை எதுவுமே கிடையாது. ரா ஆனியன்ஸோட ஒர்க்கே இதில் கிடையாது. வெறும் ஃப்ரை ஆனியன்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். நீங்கள் பிஃபோரே ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் தெரியும். இந்த பிரியாணிக்கு ஹீரோ ஆஃப் த டிஷ்ஷே இந்த ஆனியன் தான் சொல்லலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனில் 3 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ஸை சேர்த்துடலாம். இப்போ நான் 200 கிராம் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 tablespoon சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். இது ஹோம்மேட் கரம் மசாலா, அதையும் சேர்த்துடலாம். க்ரீன் சில்லி 2 அதையும் சேர்த்துடலாம். மின்ட் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் டேஸ்ட்டுக்கு சால்ட். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லெமன் கூட ஸ்குவீஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சும் மேக்னேட் பண்ணுங்கள். இப்போ நாம் ரைஸ்க்கு நான் 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மின்ட் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் சால்ட், கார்டமன் அண்ட் சினமன் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் ஆனதும் எடுத்து வச்ச கார்டமன் சினமனை சேர்த்துட்டு மின்ட் லீவ்ஸை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். அண்ட் 2 tablespoon ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்க்குறதால நம்மளோட ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உதிரி உதிரியாக வரும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ரைஸ் இதில் சேர்த்துடலாம். ரைஸ் ஒரு 30 minutes ஆச்சும் ஊற வைங்க. அப்போ தான் ரைஸ் உடையாமல் இருக்கும். நம்மளுக்கு ரைஸ் 50% குக் ஆனால் போதும், மீதி 50% தம் ஆகிறதுலே குக் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரைஸ் எடுத்து 2ஆக உடையணும். இதுதான் பர்ஃபெக்ட். வடிச்சிடலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் 2 hours ஆச்சும் மேக்னேட் பண்ணி வைங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆச்சும் மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் சிக்கனோட எல்லா மசாலாவும் இறங்கும். இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எல்லாம் சேர்த்து தம் போடும்போது ஃபர்ஸ்ட் 10 minutes ஹை ஃப்ளேம்லேயும் நெக்ஸ்ட் ஒரு 20 minutes சிம்லேயும் வைங்க. நான் அகெயின் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes ஹை ஃப்ளேம்லேயும் செகண்ட் ஒரு 20 minutes சிம்லேயும் வைங்க. இப்போ நம்ம இந்த ரைஸை சேர்த்துடலாம். ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், சிக்கன் எப்படி வேகும்னு சொல்லி. தம் போடுறதுலேயே சூப்பராக நம்மளோட சிக்கன் வெந்து வந்துடும். இப்போ நம்ம டாப்பிங்க்கு ஆனியன்ஸ் அண்ட் மின்ட் அண்ட் கொரியண்டர் லீவ் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கேஷ்யூ ஃப்ரை பண்ணி வச்சேன், அதுவும் இப்போ சேர்த்துடலாம்.
நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ரெட் கலர் அண்ட் ஆரஞ்ச். ரெட் கலர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அங்கங்கே இந்த மாதிரி ட்ராப்பாக ஊற்றி விடுங்க. அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரஞ்ச் கலர், இதுவும் கொஞ்சம் அங்கங்கே ஊற்றி விடுங்க. ஹைதராபாத் பிரியாணியில் கலர்ஸ் மஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம கீ சேர்த்துடலாம். இப்போ நம்ம லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் நான்ஸ்டிக் பாட் எடுத்திருக்கேன், அதனால் இந்த மாதிரி லீட் போட்டுட்டேன். நீங்கள் நார்மல் பாட்டில் செய்யும்போது ஒரு காட்டன் கிளாத் இல்லைனாக்கா ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா அலுமினியம் ஃபைல் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ 30 மினிட்ஸ் இது தம் ஆகட்டும். இப்போ இது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாஷால்லா, நம்மளோட பிரியாணி ரொம்ப நல்லா குக்காகி வந்திருக்கு. ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிறதுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னாக்கா, இந்த ரைஸ்லாம் பெண்டாகி இருக்கும். அதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட். அதை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஹைதராபாத் தம் பிரியாணி நம்ம சூப்பராக இப்போ குக் பண்ணியாச்சு. நம்மளோட ரைஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் vlogsக்கு ஜூம் ஃபுட் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.